வேதம் எதுக்காக அப்படின்னா, நம்ம எப்படி வாழணும், வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுக்குறது, மனிதனாக வாழ்வதற்கான வழி நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு பொருளை பற்றியும் அறிந்து கொள்வது இருக்க அறிவியல், மனிதனாக இருப்பதற்கு அதை எப்படி பயன்படுத்தணும். அகிலங்களின் இறைவன் அல்லாஹுக்கே புகழ் யாவும் ஆகும். என்ன அறிவிக்குது அப்படின்னா, நம்ம பெருமை கொள்வதற்கு கூடாது. அதுதான் அறிஞர் மறைவானது. என்னுடையது, நான் செய்தேன் எந்த மனிதனும் சொல்வதற்கு இல்லை. உலகம் முழுமைக்குமான ஒரு மனிதன் இல்லை. இந்த மனிதன் உலகம் முழுமைக்கும் வழிகாட்டுவதற்காக அப்படி இல்லை. இறைவனுடைய செய்தி தான் உலகம் முழுமைக்கும், எல்லா காலத்திற்கும். அகிலங்களின் இறைவனுக்கு புகழியாகவும் சொல்வதற்கான காரணம் அது. நீங்கள் எந்த ஒரு மனிதரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்குள் பிரிவுகள், பகை, போர், போராட்டம் உருவாகிக்கொண்டே இருக்கிறது. நம்ம பார்க்கறது சான்று, உலகம் முழுமையிலும் சான்று. நமக்கு ஆகாது. அப்போ ஒரு மனிதன் உலகம் முழுமைக்குமாக அப்படி எப்பயுமே கிடையாது. மனிதர்கள் இறைவனுடைய செய்தியை எடுத்துச் சொல்வதற்காக எல்லா காலங்களிலும் எல்லா ஊர்களிலும் இதை அறிவிப்பதுதான் அகிலங்களின் இறைவனுக்கே புகழியாகும். அல்லாஹுக்கே அப்படின்னா அவன் ஒருவனுக்கே அர்த்தம், நம்முடைய தேவைகளுக்கே அர்த்தம். இறைவனை பற்றி அறிவது அல்ல நம்முடையது, நமக்கான வாழ்வியல் வேதம் கற்பித்துக் கொடுக்குது. இறைவனை பற்றி அறிகிறேன்னு சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறைவனை, இதெல்லாம் இறைவன், இது உங்களுக்கு யார் செய்தி அறிவித்தார்களோ அவர்கள் எல்லாம் இறைவன் அப்படின்ட்டு ஆக்கிக்கிட்டு உங்களுக்குள்ள பகை உருவாகும், மனிதர்களுக்குள் பகை உருவாகும். அதை அறிவிப்பதற்கு தான் அகிலங்களின் இறைவனுக்கு, நீங்கள் அல்ல, அகிலங்களுக்கு நீங்கள் அல்ல. ஒரு மனிதன் அகிலம் முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் வழிகாட்டக்கூடியவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல தான் உங்களுக்குள்ள பிரச்சனை, மனிதருக்குள் உள்ள பிரச்சனை அதாங்க. அருளை உடையவன், இரக்கம் உடையவன் என்ன அறிவிக்குது? நமக்கு என்ன வேணும்னு அறிவிக்குது. நமக்கு அருள் வேண்டும், நமக்கு இரக்கம் வேண்டும், மனிதனாக வாழ்வதற்கு அறிவிக்குது. வாழ்வியல் நமக்கு அறிவிக்கிறது எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத அறிவிப்பதற்காக அருளை உடையவன். நமக்கு அருள் வேண்டும், வாழ்வதற்கான அருள் வேண்டும். பொருள் அல்ல அருள். பொருள் இருக்கு, பொருளை படைத்தது யாருங்க தர்க்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. நமக்கு என்ன வேணும்? எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? அருள் வேண்டும், நாம் மனிதர்களாக வாழ்வதற்கு. எப்படி வாழக்கூடாது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு மிருகங்கள் இருக்கு, ஐந்தறிவு உள்ளது எல்லாமே இருக்கு. காரணம், நீங்கள் அது போன்று ஆகி விடுவீர்கள். அருள் வேண்டும், அருளை உடையவன். இரக்கம் வேண்டும், இரக்கமுடையவன். இரக்கத்தை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை அறிவிப்பதற்காக இரக்கமுடையவன். நமக்கு என்ன வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் வேண்டும் என்று விரும்பும்போது அது வேண்டுதல். என்ன வேண்டும்? இரக்கம் வேண்டும். இரக்கம் உடையவன், அருளை உடையவன் சொல்லும்போது தி பெனிவலண்ட், தி மெர்சிஃபுல். நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு அறிவிக்கிறது. இறைவனை பற்றியோ ஒரு மனிதனை பற்றியோ நீங்கள் ரூம் கொண்டு அகிலங்களுக்கு என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள் சண்டையும் சச்சரவும். இது வாழ்வியல், நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வாறாக நாம் வாழ வேண்டும், என்ன நமக்கு வேண்டும் என்று அறிவிப்பதற்காக வேதம் மறைவானவற்றை நமக்கு அறிவிக்கின்றது. மறைவானது நாம் நமக்குள் சமாதானமாகவும் அமைதியுடன் வாழ்வதற்கான வழி வேதம். அதை கொண்டு போர் புரிவது அல்ல, சண்டையும் குழப்பங்களும் கலகங்களும் உருவாக்குவதற்கு அல்ல. என்ன வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அந்த வேண்டும் என்பது நமக்கு நிறைவேறும், நீதியுடன் நிறைவேறும். தீர்ப்பு நாளின் அதிபதி, நியாய தீர்ப்பு நமக்கு ஒவ்வொருவருக்கும். என்ன வேண்டும் என்று அறிந்து கொள்ளாத நிலையில் நாம் நியாயமாக வாழ்வதற்கில்லை. நமக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து கொள்ளாத நிலையில் நமக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் போது நியாயம் நமக்கு உருவாகும், நியாய உணர்வு உருவாகும், நியாய உணர்வு உள்ள சமுதாயம்.
என்ன வேண்டும் என்று அறியாத நிலையில் நமக்கு என்ன வேண்டும், எனக்கு என்ன வேண்டும், அதுதான் மற்றவர்களுக்கும் என்பது அதனுடைய அறிவு. எனக்கு என்ன வேண்டுமோ அதுதான் மற்றவர்களுக்கும் வேண்டும். நியாய உணர்வு நமக்கு உருவாகும். அந்த நியாய உணர்வில் நமக்கான தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நமக்கான தீர்ப்பு என்ன? இப்போ விளைச்சல். நமக்கான விளைச்சல் அங்கே நம்ம ஒவ்வொருவருக்குமான வாழ்க்கைக்கான விளைச்சல் எப்படி அது விளையுது அப்படின்னா, என்ன வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டோமோ அந்த எண்ணத்திற்கேற்ப விளைச்சல் இறுதியானது. அதிபதினு சொல்லும்போது இறுதியானதுன்னு அர்த்தம். என்ன எண்ணம் கொள்கிறோமோ அந்த எண்ணத்திற்கான தீர்ப்பு இறுதியானது, மாற்றுவதற்கில்லை. தீர்ப்பு நிறைவேறும் கூடிய அந்த காலம் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கைகள், நற்செய்தி இரண்டும் நமக்கு அறிவிக்கப்பட்டுக்கிட்டே, இறைவன் அறிவிச்சுக்கிட்டே வர்றோம். உனக்கே நாங்கள் பணிகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். பணிதல் அந்த நம்முடைய தேவைகளாக இருக்கு இல்லையா, அந்த தேவைகளுக்கு பணிதல். தேவையாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த தேவைக்கு பணிதல். அதுக்கு மட்டும்தான் பணிகிறவங்களாக இருக்கணும். நம்ம உணர்வில் என்ன அறிவிக்கப்படுதோ அந்த உணர்வுக்கு பணியக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதை நம்ம விரும்ப வேண்டியிருக்கு. நீ என்ன விரும்புகிறீங்களோ அது வாழ்க்கையாக ஆகிவிடும். நீ விரும்புகிறது வாழ்க்கையாக ஆகும். அப்போ என்ன விரும்பணுங்கிறது உணர்வு அறிவிக்குது, பிரித்து அறிவிக்கப்பட்டு அறிவிக்குது. ஒவ்வொருவருக்கும் உதவி நாம் தேவைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை பற்றிய தெளிவு நமக்கு, ஒவ்வொரு விஷயத்தை பற்றிய தெளிவு நமக்கு தேவைப்படுது. அது நமக்கான உதவி. அதான் நமக்கு உதவி வேணும்னா ஒன்றை பற்றிய தெளிவு தான் நமக்கான உதவி. அந்த உதவி நாம் தேடுகின்றோம். தெளிவு தான் நமக்கான உதவி. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தெளிவு வேணும். பொருளை பற்றியா இல்லை, எல்லாமே உருவாக்கப்பட்டு இருக்கிறது, உருவாகி கொண்டே இருக்கும். அது விளையும், அது எண்ணத்திற்கேற்ப விளையும். அதை நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்கான அந்த தெளிவு நமக்கு தேவை. அது உதவி, நமக்கான உதவி. என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய வானங்களும் பூமியிலும் இருக்கக்கூடிய யாவற்றையும் நான் எவ்வாறு பயன்படுத்துவது அப்படின்ற அந்த தெளிவு நமக்கு வேணும். அந்த உதவி எப்பயுமே நம்ம தேடுகிறோம். உணர வேண்டிய நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே பேசிக்கிட்டாலும் சரி, எனக்கு உள்ளத்தில் நான் பேசினாலும் சரி, எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்வதற்கான அது உதவியும் தேடுகிறோம். எனக்கான உதவி, எனக்கான தெளிவு. நேர்வழியில் நடத்துவாயாக. நேர்வழியில் நம்ம நடக்கணுங்கிறத இங்கே அறிவிப்பேன். வேதம் அறிவிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒன்றாக கற்பனை பண்ணும்போது ஒவ்வொருவரும் ஒன்றாக, அப்போ நான் கற்பனை பண்ணது வேற, நீ கற்பனை வேறு. எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது, நீங்கள் தனித்தனியாக இருக்கும்போது இல்லை, நீங்கள் சந்திக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செஞ்சு நீங்கள் மனிதர்களை சந்திக்கும் போது இப்போது நீங்கள் கற்பனை செய்வதும் அவர்கள் கற்பனை செய்வதும் வேறாக இருக்குது. செய்தி ரெண்டு பேருக்கு ஒன்று தான். நான் வழிபடுகிறேன்னு சொல்கிறீங்க, அவர்களும் வழிபடுகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரை வழிபடுறாங்க, என்னத்தை வழிபடுறாங்கிறது நீங்கள் உருவமாக்கும் போது இங்கே உங்களுக்குள்ள பகை, குழப்பம், கலகம் வருவாங்க. அப்போ வேதம் நமக்கு எதுக்காக அறிவிக்கப்படுது? நமக்கு என்ன வேண்டும், வாழ்வியலாக என்ன வேண்டும், அந்த மறைவானது நமக்கு அறிவிக்கப்படுது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உருவமாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால், இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குற, என்னுடைய இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நியாயப்படுத்த, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நியாயப்படுத்தக்கூடியவங்களாக ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வேதம் இறைவனை பற்றி அல்ல, உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி, நமக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி அறிவிக்கிறது. நமக்கான வாழ்வியல், ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை, அவனை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் அவன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒரு உலகத்தின் ஒரு கோடியில் இருப்பது இன்னொரு கோடியில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக அல்ல. மனிதன் வாழ்வதற்கான வழி அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில், அவர்கள் உருவான இடங்களில் இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்காக. நீங்கள் நாடு விட்டு நாடு என்ன எதுக்காக போகிறீங்க? மனிதர்கள் எப்படி ஒரு மிளகுக்காக சண்டை போட்டிருக்காங்க, பெப்பர் வார், மிளகுக்காக சண்டை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? எண்ணெய்க்காக சண்டை போடுறாங்க, தங்கத்துக்காக சண்டை போடுறாங்க.
இப்போது இதற்காக ஒவ்வொரு நாட்டையும் அடிமைப்படுத்தக்கூடியது இருக்குது. மக்களை நாட்டை அடிமைப்படுத்துகிற என்ன அர்த்தம்? மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அநியாயம் அக்கிரமம் செய்கிறாங்க பொருளுக்காக. ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்குது, தாராளமாக இருக்குங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிருந்தா, நமக்கு இருந்தால் எந்த ஒரு பகையும் போராட்டமும் இருக்காது. இறைவன்கிற பெயரை கொண்டும் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டும் நமக்கு கலகமும் குழப்பமும் வருவதற்கு காரணம் நாம் நேர்வழியில், அதாவது என்னை சுற்றில் இருக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நேர்வழி. உங்களது நான் எடுத்துக்கிறது நேர்வழி இல்லை. எனக்கானதை நான் அறிந்து கொள்வது நேர்வழி. ஒவ்வொருவரும் தனக்கானதை அறிந்து கொள்வது நேர்வழி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியானது, நேர்வழி இன்னும் தனித்தனியானது. ஒரே பாதையில் அத்தனை பேர் பயணம் இல்லை. நேர்வழி தனித்தனியாது, ஒவ்வொருவருக்கும் விசாலமான பாதை, தனித்தனியான பாதை, விசாலமான பாதை, கலகம் குழப்பம் ஏற்படுத்தாத பாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைகள் நிறைவேறக்கூடிய அந்த பாதை. என்னை சுற்றிலும் இருக்கக்கூடியதை நான் அறிந்து கொள்வது. நம்ம என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அது அறிவிக்கப்பட்டது தானே. அதோடைய சாட்சியம் என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு இது கொடுக்கப்பட்டது என்ன அவங்க பேரை போட்டுக்கிறதுக்காக இல்லை, நமக்கு ஆன அறிவு நமக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு அடையாளம் காட்டுறக்க சாட்சி காட்டப்படுது. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவை இப்போது யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கொடுக்குறோம். அதை தங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள். இது வேதம் வழிகாட்டுது. அப்போ உங்களுக்கு தனித்தன்மையான ஒரு வழி காட்டப்படுது. வழி என்ன காட்டப்படுது? படைத்தவற்றை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்துவது என்ற வழி, நேர்வழி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். அதை கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு, மனித சமுதாயம் மனிதனாக உருப்பெற்றது. 5 நம்முடைய அறிவு இருக்கு இல்லையா, அது மிருகங்களுக்கு இருக்கு இல்லையா. எப்படி வேறுபட்டோம்? அதிலிருந்து வரும்போது நீங்கள் கொடுப்பதை கொண்டு வாழ்வியலை அறிந்து கொள்வதன் வாயிலாக உங்களை சுற்றி என்ன இருக்கிறதோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டு மனிதர்களாக நம்ம உயர்ந்து வரோம். இல்லை, நமக்கும் மிருகங்களுக்கும் 5 அறிவு உள்ளவற்றிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. வாழ்வியல் நமக்கு உணர்வின் வாயிலாக கற்றுக் கொடுக்கப்பட மனிதர்களாக உயர்கின்றோம், உயர்ந்து கொண்டே இருப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு கிடைக்கப்பட்டதை மற்றவர்களுக்கு, இனிமேல் அவருக்கு பின்னால் அது எனக்கு தான் சொல்றதுக்கே இல்லை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கொடுப்பார்கள். எது அறிவிக்கப்பட்டதோ உங்களுக்கு ஒரு அறிவாக, அறிவு என்ன? நீங்கள் எதை உங்களை சுற்றி என்ன காண்கின்றீர்களோ, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வெளியிலும் எதை காண்கின்றீர்களோ, எதையெல்லாம் அறிந்து கொண்டீர்களோ அதை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்ற அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள், மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நேர்வழி. இங்கே மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து ஒவ்வொன்றும், நீங்கள் அறிந்து கொண்ட ஒவ்வொன்றும் அவசியமானது. உங்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அது நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்க, மற்றவர்கள் அதை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொடுக்கும்போது புதிதாக ஒன்று நீங்கள் இன்னொருத்த இருக்கிறதுக்காக ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. புதுசாக ஒன்று நீங்கள் அறிந்து அதை நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வை பின்பற்றும் போது தான் இது. உணர்வை பின்பற்றிய மனிதர்கள் வாழ்ந்து நமக்கு அறிவித்து சென்றிருக்கிறார்கள். அதை தான் இன்று வரைக்கும் நாம் வைத்துக்கொண்டு சண்டையும் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் சண்டை போடுறதுக்கு காரணம், அந்த காலத்தில் கொடுத்தது அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உனக்கு காட்ட மாட்டேன், நீ தெரிஞ்சுக்கூடாது, இது எனக்கு மட்டும்தான், எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான், எங்கள் ஊர்க்காரங்களுக்கு மட்டும்தான், இப்படி பகையை உருவாக்கி கொள்வதற்காக ஆயிடுச்சு. ஏன்னா உணர்வை பின்பற்றல, வேதத்தை பின்பற்றல, வேதத்தையும் மறைத்து விட்டார்கள், வேதத்தையும் மறைத்து விட்டார்கள். எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழி. எனக்கு ஒன்று கொடுக்கப்படும் போது, ஒரு அறிவு கொடுக்கப்படும் போது அருள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த பாதை அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் அருள் வேண்டும் என்று விரும்புவது. எனக்கான ஒரு அருள் ஒவ்வொருவரும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அப்பா அம்மா இருந்திருக்காங்க, தாத்தா இருந்திருக்காங்க, அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையிலையும் எல்லாரும் ஒரே விஷயத்தையும் செஞ்சுட்ருக்காங்க, ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா? ஒரே குடும்பத்தில் பல காலம் இருந்தாலும் ஒரே மாதிரியாக ஏதோ ஒன்று வித்தியாசம் இருக்கு இல்லையா? நமக்கு ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போட்டி இருக்கும்போது கூட ஒரு வித்தியாசத்தை, ஒரு மாற்றத்தோடு தான் ஒவ்வொருத்தரும்
சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் ஒரு சிறிய மாற்றத்தோடு. இது அருளாக இருந்தால் பொருளை பற்றிய ஒரு விஷயத்தை கொண்டே இவ்வளவு நமக்குள்ள ஒரு சிறிய மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன வேறுபாடு ஒருத்தவங்களுக்கு இடையிலையும் ஒரே குடும்பத்தில் பிறந்தால் கூட அவங்க எப்படி அதை நடந்துக்கிறாங்க அவங்களோட குணம் எந்த மாதிரி இருக்குங்கிறதில்ல. இது பெறுவதிலேயே இந்த மாற்றம் இருக்கும்போது கொடுப்பதில்ல. இயற்கையிலேருந்து நீங்கள் பெறுறீங்க, திருப்பி அதை கொடுக்குறீங்க. உங்களுக்கு கிடைச்சதை கொண்டு கொடுக்கும்போது அந்த பாதை ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கோ அது வேணுங்கிறது இல்லை. அவர் எந்த குணத்தை கொண்டு எந்த தன்மையை கொண்டு அவங்க வாழ்கிறாங்களோ அந்த தன்மை எனக்கு வேண்டும், அவ்வழி. எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவ்வழி. அப்போது என்னதுன்னு அவங்க எப்போ நான் நினைப்பேன், நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன், அப்போ தான் என்னது எனக்கு கொடுக்கப்பட்டதை கொடுக்கும்போது அவ்வழி, அந்த பாதை எனக்கு வேணும். எனக்கு கொடுக்கப்பட்டதை கொடுக்கக்கூடிய அந்த பாதையில் நான் பயணம் பண்ணணுங்கிறத அறிவிப்பேங்க. ஒவ்வொருவரும் எந்த பாதையில் நான் பயணம் செய்ய வேண்டும். ஒரு மனிதனிடம் என்ன இருக்கிறதோ அதை போன்று செய்வதல்ல, அப்படி அல்ல. கொடுத்ததிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அது மறைவானது. இப்போ ஒவ்வொருத்தரும் எந்த நேர்வழியில் நம்ம வாழணும்னு விரும்புகிறோமோ அந்த பாதை தனித்தனியான பாதை, போட்டியே கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பாதை. ஆனால் பகை இல்லாத, போராட்டம் இல்லாத அந்த பாதையில் ஒவ்வொருத்தரும் பயணம் பண்ணக்கூடியவர்களாக நம்ம அப்போ தான் இருப்போம். உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியும் அல்ல. என்ன உங்ககிட்ட இருக்கிறது நான் பார்க்கும்போது எனக்கு கோபம் வருவார். உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் அதை கொடுக்கல. உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் அதை கொடுக்கல. ஆனால் என்ன நேர்வழி? எது நமக்கு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுலேருந்து கொடுப்பது நேர்வழி. நமக்கு கொடுக்கப்பட்டிருந்து கொடுப்பது நேர்வழி. கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் கொடுக்கல. கோபத்திற்கு ஆளானோர், இவங்க கோபத்திற்கு ஆயிறாங்க, அவர்களுக்குள் கோபம் உருவாகுது. அந்த வழி அல்ல. என்னது எனக்கு மட்டும் நீங்கள் சொல்லும்போது கோபத்திற்கு உரிய, உங்களுக்கு கோபம் இன்னொருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பார்த்து கோபப்படுறீங்க. கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கும்போது அது நீங்குது. இரக்கம், அருளை உடையவன், இரக்கம் உடையவன். இரக்கம் நமக்கு வேண்டும், அருள் நமக்கு வேண்டும்ங்கிற எண்ணத்தை கொண்டு, அருள் வேணும்னு எண்ணம் நமக்கு வரும்போது கொடுக்கணுங்கிறது வருது. கோபம் ஏற்படாது, உங்களுக்குள் கோபம் ஏற்படாது, கோபம் இருக்காது. அப்போ அந்த கோபம் வரக்கூடிய அந்த பாதை இல்லை. நீங்கள் எடுத்து வைத்து கொண்டு என்னுடையது என்று கூறிக்கொண்டு நான் இதை என்று கூறும் பொழுது கோபம் உருவாகக்கூடிய அந்த பாதையில் நாம் ஆகிவிடுகின்றோம். அந்த பாதை இல்லை என்று விரும்புகிறோம். அந்த பாதை இல்லை. எந்த பாதை? அருள் புரிந்த பாதை. எவர்கள் அருளை கொண்டு வாழ்ந்து வருகிறார்களோ, தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அந்த பாதை. அருளை மறந்து நீங்கள் கோபத்திற்கு ஆகிறீர்களே, ஒவ்வொருவரிடம் அருள் இல்லாத தன்மையில், பெருமை கொள்ளக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கு கோபம் உங்களுக்கு உருவாகுது. இருக்கிறவங்களுக்கும் என்னதுன்னு சொல்லும்போதே, கொடுக்கணுங்கிற எண்ணம் வராத போதே நீங்கள் கோபம் உரியவர்களாக ஆகிறீங்க. அந்த பாதை அல்ல. அந்த பாதை என்னை வழி கெடுத்து விடும். அந்த பாதை அல்லன்னு உணர்றது, சொல்றது இல்லை, உணர்றது. வேதம் ஒவ்வொரு வாக்கும், வேதத்தின் ஒவ்வொரு வாக்கும் நான் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த எண்ணத்தோடு நான் வாழ வேண்டும் என்பதை எனக்கு அறிவிக்கக்கூடியதாக இருக்கு. வேதம் அறிவிக்கும்.